ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட அந்த சீசன் 2 முடியுது அண்ட் சீசன் 3 இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் சீசன் 3 பற்றி கேட்பீங்க அப்படின்னு தெரியும். சீசன் 3 ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் அதை போடுறேன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ அந்த சாண்ட்ராவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் இம்பீரியல் ஆர்மி, இன்னொரு பக்கம் ரெபல் ஆர்மின்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெபேக்கா இம்பீரியல் ஆர்மி எல்லாத்தையுமே வேற லெவல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட டீமும் சேர்ந்து அந்த இம்பீரியல் ஆர்மியை தடுக்கிறாங்க. சில சோல்ஜர்ஸ் வானத்துல பறந்து போயிட்டு இருக்கோம். என்ன பண்ண அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க. அதை ஏன் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அவங்க கூட ஃபைட் பண்றான். லாக்னா வாட்டர் வச்சு அவங்க எல்லாரையும் ஃபிளஷ் பண்ற மாதிரி பண்ணுவோம். ஹைலைட் மாதிரி அவங்களை டிராப் பண்ணி ஃபிளஷ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஈபராக்கி சொல்றான். இப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஷிப் ஒன்று வருது. இந்த மொத்த சிட்டியும் மிசைல் வச்சு அட்டாக் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்டன் போயிட்டு அதை அப்படியே ஒரு சுத்தி டெசர்ட் பக்கமா போடுறான். இப்போ பாஸ் அமேசிங்பா அப்படின்னு வைஸ் சொல்றான். ரெபேக்கா நீங்களும் ஃபைட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கார்ட்வின் கேக்குறான். பாஸ் எனிமியோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வெஸ்ட் வார்ட் சைடுல இருக்காங்க அப்படின்னு சொல்லவோ வெஸ்ட் சைடு நம்ம ஆளுங்க யாரும் இல்லையா அப்படின்னு கார்ட்வின் நினைக்கிறான். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கே ரொம்ப டைம் ஆயிருமே அப்படின்னு மத்தவங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நான் அந்த காரை மாடிஃபை பண்ணிட்டு ஃபாஸ்டா போக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வைஸும் நம்ம ஹீரோட டீமும் வெஸ்ட் வார்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ டீமை தடுக்கிறதுக்கு நிறைய ஜெட் அந்த பக்கமா வரவும் கிளினேவும் ஜென்னு வந்து அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறாங்க. மாஸ்கோயும் இப்ப முன்ன இருந்ததோட வேற லெவல்ல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஈடன் ஜீரோ ஷிப் இப்ப டைரக்டா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. ஈடன் ஜீரோ உங்களுக்கு கவர் பண்ணும், சோ ஃபாஸ்டா முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டரும் மத்தவங்களும் சொல்றாங்க. இந்த பிளானட் மொத்தமா ரெபல் பண்றவங்க தான், எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு நேரோட ஆர்மி ஹியூமன்ஸையும் சேர்த்து கொண்டுட்டு இருக்காங்க. பாஸ் வெஸ்ட் சைடு யாரோ வந்துட்டு இருக்காங்க, அது ரெபல் ஆர்மி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்குவாட் 6 ஆர்க் கிட்ட சொல்லவும், யார் வந்தாலும் சரி இந்த ஈத்தர் பார்ட்டிகல் பாம்பை தடுக்க முடியாது, இந்த பிளானட்டே 2 துண்டா ஆக போது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு ஆர்க் சொல்லவும், பாஸ் இவங்க தான் ரெபல் ஆர்மின்னு காமிக்கவும், என்னது இவனா அப்படின்னு சொல்லி ஆர்க் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறான். இம்பீரியல் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தனியாலவே அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ரெபேக்காவும் எல்லா புல்லட்ஸையும் அசால்ட்டா டாஷ் பண்றா. ஹோமரா ஒரு காரையே 2 துண்டா பழக்கிறா. யாரா இவங்களா அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கார் ஃபுல்லாவே வெப்பன்ஸ் தான், இப்போ மொத்தமும் ஏன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வைஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே போறான். மேல இருந்து வந்தாலும் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி மேல பக்கமும் ஷூட் பண்றான். மாஸ்டர் அந்த பக்கமா ஹை லெவல் ஈத்தரை டிடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. டீமன் கிங் உங்க பக்கத்துல ஒரு ஈத்தர் பாம் இருக்கு, பீனோக்கு லொகேஷன் அனுப்புற, அவ மேப்பை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சிஸ்டரும் ஹெர்மிட்டும் சொல்றாங்க. சரி நம்ம ஹீரோ பீனோவை தூக்கிட்டு போறான். இந்த பாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ இப்ப வந்துருதான். அந்த டவர் மாதிரி இருக்கு அதுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மாஸ்டர் சோல்ஜர்ஸ் அடிச்சு போட்டு அந்த பாம் கிட்ட நெருங்கினா, மாஸ்டர் அதுல நீங்க அதிக ப்ரெஷர் கொடுத்தா கூட அது வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பீனோ சொல்லவும், பீனோவை அந்த பாம் மேல வைஷிக்கி நான் அதை ஹேக் பண்ணிருந்தேன் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. அதுக்குள்ள சோல்ஜர்ஸ் அங்க வரவோ ஹோமரா நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றா. சிக்கி இதெல்லாம் எங்க கிட்ட விட்டுரு, நேரா நீ அந்த பாம் கிட்ட போ அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. உன்னதானே நான் ஃபாரஸ்டால மீட் பண்ணேன், திரும்பவும் என் மிஷன்ல நான் தோத்து போக மாட்டேன், அப்ப இருந்ததை விட இப்ப நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், அப்கிரேட் ஆயிட்டேன் அப்படின்னு ஆர்க் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். உன்னை பீஸ் ஆகுறேன் அப்படின்னு ஆர்க் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ அவனை பீஸ் ஆக்கிட்டான். இந்த கிராவிட்டி இது இப்போ ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு ஆர்க் சொல்லவும், நானுமே முன்ன இருந்த பர்சன் கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த பாம் கிட்ட போறான். பீனோவை பாம்ல தூக்கி எறியவும் ஹெர்மிட் வந்து அது வழியா நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணி ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறா. திரும்பவும் மிஷன்ல ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்னு பாமை வந்து அவன் ஆக்டிவேட் பண்ண போறான். பாஸ் இப்போ அதை நீங்க பிரஸ் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் சொல்லவும், போசைடன் நேரவுக்காக அப்படின்னு சொல்லி அவன் அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணிருந்தான். சிக்கி அது மட்டும் படிச்சதுன்னா அந்த பிளானட்டே 2 துண்டா போயிரும் அப்படின்னு ஹெர்மிட் சொல்லவும், பீனோ அதுல இருந்து வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாமையும் இப்ப மொத்தமா தூக்குறான். சிக்கி அது மேலேயே இருக்காத, சீக்கிரம் வந்துரு, நீ இப்படி பண்றது உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் பாக்குறாங்க. ஹோமராவும் அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. சிக்கி இல்ல அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கத்துறா. இப்ப அந்த பாம்பு வெடிச்சிருது. ஷேக்கி இல்ல அப்படின்னு ரெபேக்கா அழுதுட்டு இருக்கவும், அங்க பாரு அப்படின்னு ஹாப்பி காமிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ சேஃபா கீழே வந்து இறங்கிருந்தான். நல்ல டைமுக்கு ஹேக் பண்ணி அதோட டேமேஜை மினிமம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் சொல்றா. அந்த பாம்போட பவரை 90% ரெடியூஸ் பண்ணிருக்க, நல்ல வேலை பண்ண அப்படின்னு சிஸ்டரும் வச்சு ஹெர்மிட்டை பாராட்டுறாங்க. இந்த சைடா வந்து எனிமீஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு ஜின்னோ கிளேனேவோ சொல்றாங்க. ஈடன் ஜீரோ அது டீமன் கிங் பேட்டில் ஷிப் ஆச்சு அப்படின்னா நீங்க தான் டிராகனை தோக்கடிச்சதா அப்படின்னு கார்ட்வின் கேட்கவும், அது சீக்ரெட்டான விஷயமாச்சே, பப்ளிக்கா அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணலையே லாக்னா கேட்கறான். ரெபேக்கா நீங்க தான் டிராகனை தோக்கடிச்சதா அப்படின்னு சொல்லி கார்ட்வின் கேட்கவும், எக்ஸாக்ட்லி நான் சொல்ல முடியாதுன்னு ரெபேக்கா சொல்றா. ஜெயிச்சதுக்கு ரெபேக்கா பவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஹாப்பி சொல்றான். இம்பீரியல் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க மாட்டிக்கிட்டா எம்பயர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆளுங்களை அனுப்ப மாட்டாங்க, பட் இந்த வார் முடிஞ்ச உடனே உங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு இபராக்கி சொல்லவும், எனது எம்பயரை எதிர்த்து வார் பண்ண போறீங்களா, உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த சோல்ஜர்ஸ் சொல்லவும், காம்ராட்ஸ் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு கார்ட்வின் கேட்கறான். அப்படி பார்த்தா எங்க சைடு தான் ஆளுங்க இறந்திருக்காங்க அப்படின்னு இம்பீரியல் சோல்ஜர்ஸ் சொல்லவும், நீங்க சொல்றது கரெக்ட் தான், யாருமே சாக விருப்பம் இல்ல, நம்ம 2 பேர் சிச்சுவேஷனும் ஒண்ணுதான், எம்பயர் ஸ்ட்ராங்கா மாறணுங்கிறதுக்காக மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை சாகடிக்கிறாங்க, பட் நீங்க சாகிறதுலயும் சரி நாங்க சாகிறதுலயும் சரி 2 சைடுமே விருப்பம் இல்ல, இது உங்க தப்பு இல்ல, அந்த எம்பையரோட தப்பு, நேராவோட தப்பு, பட் நான் அந்த எம்பையரை தான் வெறுக்கிறேனே தவிர்த்து உங்களை வெறுக்கல, அதனாலதான் இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம், வேக்யூப் கான்சர்ட்டோ பார்க்கலாம் அப்படின்னு கார்ட்வின் வந்து இம்பீரியல் சோல்ஜர்ஸை கூட நல்லபடியா தான் நடத்துறான். ஆள் பெருசா இருக்கிற மாதிரி அவருக்கு மனசு ரொம்பவே பெருசு அப்படின்னு ஹோமரா சொல்றா. இப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஹை டைடு வர்றதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு, அது வரை எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஷோராமா அவன் ஆளுங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேபினாவும் ஓஷன்ல ஒருத்தன் தான் அவனும் வந்திருக்கலாம். ஓல்டு ஜென்ரேஷனுக்குலாம் நம்ம நியூ ஜென்ரேஷன் மாதிரி என்ஜாய் பண்ண தரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷோரா
ஷோரா கண்டிப்பா ஜேகி இங்க வருவாரா அப்படின்னு கேட்கவும் ஆன்லைன் சிஸ்டம் அவனுக்கு தேவை, சோ கண்டிப்பா அவன் இங்க வருவான் அப்படின்னு ஷோரா சொல்றான். ஃப்ரெண்ட் ஷோரா அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இங்க வந்துருச்சு, அவங்கள டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஷோராவை தோக்கடிச்சு அந்த ஆன்லைன் சிஸ்டம் டெஸ்ட்ராய் பண்ணணும், நீங்களும் எங்க கூட வாரீங்களான்னு கார்வின் கேட்கவும் கண்டிப்பா ஹவாய் காஸ்மோஸ்ல இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்ட்ஸையும் காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்கனைசேஷனை விட்டுட்டு போயிட்டு தைரியமா எப்படிடா திரும்ப வந்து மூஞ்ச காட்டுற, அதனால எப்படி இருக்க பாஸ் வாமலா கோவமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் மத்தவங்க முன்னாடி அவருக்கு எத்த மைட்டன் பண்ணணும் தான் இப்படி பண்றாரு. உண்மையில எல்லாம் அவர் வாமலா கோவமா இல்ல, நினைச்சிருந்தா அவனை பார்த்தப்பமே ஷூட் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்னு இபராக்கி சொல்லுவான். எனக்கு தெரியும் லாக்னா சொல்றான், என்னதான் நீ நம்மளை விட்டு போயிருந்தாலும் எல்லாருமே உன்னை பத்தி கவலையா தான் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு இபராக்கி சொல்லவும் பிரின்சஸ் எங்க அப்படின்னு லாக்னா கேட்கறான். இபராக்கி அமைதியா இருக்கவும் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு லாக்னா கேட்கறான். நம்ம ஆளுங்களை ஷோரா பிடிச்சிட்டு போயிருந்தப்ப பிரின்சஸ் அவங்கள ரெஸ்கியூ பண்றேன்னு போனாங்க, பட் ஷோரா அவங்கள கொண்டுட்டான். ஷோரா ஒரு சைக்கோ, நான் பிரின்சஸ்க்காக அவனை பழி வாங்காம விட மாட்டேன் லாக்னா, நம்ம அவனை சேர்ந்து தோக்கடிக்கிறோம் அப்படின்னு இபராக்கி சொல்லும்போது இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி போகுது, எந்த கண்ட்ரிக்குப்பா அவங்க பிரின்சஸ் அப்படின்னு வைஸ் கேட்கவும் முன்னாடி இருந்த லீடரோட பொண்ணு, அவங்க லீடர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க தான் இந்த ரெபல் ஆர்மியை வழி நடத்தினாங்க, இப்போ பாஸா இருக்கிற கார்வினோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு, பட் பிரின்சஸ் இப்ப இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா முதல்ல இருந்து உன் பிளான் நரவ தோக்கடிக்கணுங்கிறதுனால அதுக்காக தான் நீ டிராகன் கூட போயிருக்க, அவன் கேலக்டிக் 6 ஜென்ரல்ஸ்ல ஒருத்தன், அதுக்கப்புறமா நீ எங்களை தேடி வந்திருக்க அப்படின்னு வைஸ் கேட்கவும் விச் தான் என்ன இன்வைட் பண்ணாங்க மறந்துடாத அப்படின்னு லாக்னா சொல்லவும் நாங்க ஹெல்ப் பண்ணலனாலும் நீ எங்களை தேடி வந்திருப்ப, அதுக்கப்புறம் யாரு எல்சியா, நீ ஏன் கவர்மெண்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க கூடாது அப்படின்னு வைஸ் கேட்கவும் நான் படிச்சிருந்தா ஆல்ரெடி அதை பண்ணிருப்பேன் அப்படின்னு லாக்னா சொல்லவும் நீ உன் பிளான்ல எங்களை மாட்டி விட்டுட்டலான்னு வைஸ் கேட்கறான். இவன் நாங்க இல்லைனாலும் ஷேக்கி ஃபைட் பண்ண தானே போயிருப்பான் அப்படின்னு லாக்னா சொல்லவும் இந்த ஃபைட்ல என் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் இறந்தாலும் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வைஸ் சொல்றான். கூடிய சீக்கிரம் அந்த ஷிப் வந்து பேட்டில் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆக போகுது, ஷோப்போ நீ இறங்குறதா இருந்தா இதான் கடைசி ஸ்டாப் அப்படின்னு ரெபேக்கா சொல்லவும் ஷேக்கி மாதிரியா மத்தவங்க மாதிரியா என்னால ஃபைட் பண்ண முடியாது, இந்த கிச்சனை நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுக்கு ஒரு டேஞ்சர்னு தெரிஞ்சா திடீர்னு என் சூப்பர் பவர் கூட அவேக்கனிங் ஆகலாம்ல அப்படின்னு கோச் போ சொல்றா. நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணல, நானே தான் இந்த ஷிப்பை எனக்காக சூஸ் பண்ணிருக்கேன், நம்ம எல்லாம் ஃபேமிலி மாதிரி ஈவன் டேஞ்சர்னு தெரிஞ்சா கூட கண்டிப்பா நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சோப்போ சொல்றா. ஷிப் இப்ப பேட்டில் மோட்ல என்ட்ரு ஆக போகுது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போராடலாம் அப்படின்னு வா சொல்றா. ஒரு ஆர்மியும் கவர்மெண்ட் ஆர்மியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பார்த்து கிரியேட் பண்றோம், ஈடன் 0 அதுக்குள்ள உள்ள போயிருங்க, உங்க ஷிப்போட ஸ்பீடால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கார்வின் சொல்றாங்க. அங்க தெரியுற லைட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோஷன் தானே, ஒவ்வொரு லைட் வரும்போதும் ஒவ்வொருத்தங்க இறந்து போவாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாராலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும், பட் எல்லாரும் ஒருத்தர் கொண்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஷோராவை நான் தோக்கடிச்சு இந்த வாரம் நான் கொய்கா நிப்பாட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூடிய சீக்கிரம் ஹை டைட் வரப்போகுது அப்படின்னு ஜென் சொல்லுவோம். பிரதர் நீ என் கூட ஃபைட் பண்ணுவியான்னு கிளினே கேட்கறா. டேஞ்சர்ல ஒன்று மாட்டி விட விருப்பம் தான் கிளினே, பட் இந்த ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கண்டிப்பா நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு ஜின் சொல்றான். கார்வினோட ஷிப் வந்து பிளானட் குள்ள நம்ம ஹீரோட ஷிப் போறதுக்கு வழியை கிரியேட் பண்றாங்க. டபுள் ஆர்மில இருக்கிறவங்க தனித்தனியா ஷிப் எடுத்துட்டு போய் ஃபைட் பண்றதுக்காக போறாங்க, அவங்க நமக்காக வழியை கிரியேட் பண்ணிட்டாங்க, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பிளானட் குள்ள என்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஈடன் 0 வந்துட்டு ஷோரா ஜீகிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிளானட் 66 குள்ள போறாங்க, நம்ம டிஃபென்ஸ் எதிர்த்து ஒரு ஷிப் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் யாரு சேகியா கவர்மெண்ட் அப்படின்னு ஷோரா கேட்கறான். இந்த ஈடன் 0 ஷிப் இது ஜீகியோடது தானே, பட் இதுல நான் சென்ஸ் பண்றேன் அந்த ஈத்தர் அது ஜீகியோடது இல்ல, யாரோடது இந்த பிளாக் கிராவிட்டி அப்படின்னு நம்ம பாக்குறான். ஆவாய் வார் ஃபைனலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷீகி இந்த வார்ல நிறைய கஷ்டமான விஷயங்களையும் சோகமான விஷயத்தையும் சந்திக்க போறான். 2 கிராவிட்டி ஈத்தர் கிளாஷ் ஆக போறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபியூச்சர்ல வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, நான் உங்களை எப்போ திரும்ப பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், அந்த நாள் வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஷாவுமே சொல்றா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீசனுக்கான ஒரு சின்ன ப்ரோமோவை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ தோத்து போற மாதிரி காமிக்கிறாங்க. ஷூரா 4 ஷைனிங் ஸ்டாரையும் டெஸ்ட்ராய் பண்றான். ரெபேக்காவோட லீப்பர் பவரே அவ கால்ல தான் இருக்கும், பார்த்தா அவ காலையே வெட்டி ரோபோட் காலா மாத்தி வச்சிருக்காங்க. என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.